வணக்கம். என்னோட பேர் குமார். நான் ஈசா காவேரி குக்கர் இயக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கள ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த டெக்ஸ்டைலில் வந்து நம்ம ஈசா நர்சரி சார்பாக ஸ்டால் போட்டிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, நிறைய கூட்டம் வந்தது. ஈசா காவேரி குக்கர் இயக்கம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க 37 மாவட்டங்களில் நம்மளோட நர்சரி இயங்கிட்டு இருக்கு. இந்த நர்சரி மூலமா விவசாயிகளுக்கு வந்து நம்ம மானிய விலையில டிம்பர் மரங்கள் 5 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பழமரக்கன்றுகள், நிழல் மரக்கன்றுகள் எல்லாமே 10 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். காவேரி குக்கத்தோட செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காவேரி கோகுல இயக்கத்தின் சார்பா ஈரோடு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலுமே களப்பணியாளர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. நம்ம விவசாயிகள் வந்து அவங்களோட நிலங்கள்ல மரம் வைக்கணும் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க நிலத்துக்கு நம்ம போய் பார்த்துட்டு மண்ணோட தன்மை, மண்ணோட டெப்த்து, தண்ணியில டிடிஎஸ் இதெல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மண்ணுக்கு தண்ணிக்கு என்ன மாதிரி மரங்கள் வைக்கலாம், எவ்வளவு இடைவெளி கொடுக்கணும், எவ்வளவு ஆழம் குழியிட்டோம்னு, என்ன உரப்படணும், இது எல்லாமே நம்ம வந்து வழிகாட்டிட்டு இருக்கோம். அவங்க மரங்கள் வச்சுட்டாங்க அப்படின்னா கூட ஒரு 4-5 மாசத்துக்கு டைம் அவங்க ஃபீல்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு மரங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு, எப்பப்போ அந்த கவாத்து பண்ணணும், பூச்சி தாக்குதல் இருந்தால் என்ன மாதிரி நம்ம இயற்கை உரங்கள் தரலாம், இயற்கை மருந்துகள் தரலாம், இது எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு இலவச ஆலோசனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க நம்ம ஒரு சேவை மனப்பான்மையோட ஈசா காவேரி குக்கர் இயக்கம் சார்பாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெக்ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு 3 நாள் ஸ்டால் போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. விவசாயிகிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் அவங்களோட தோட்டங்களை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு உபயோகமான எக்ஸ்போ இது நம்மளுக்கு இருக்கு. காவேரி குக்கர் இயக்கம் மூலமா போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1,10,00,000 மரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இலக்கு வச்சு பயணம் பண்ணணும். அதுல 1,10,00,000 மரங்கள் வந்து நம்ம விநியோகம் பண்ணியிருக்கோம். நம்ம போன வருஷம் நம்ம வச்ச இலக்கை வந்து நம்ம எட்டிட்டோம். இப்போ நம்ம முக்கியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் கையில மரங்கள் வளர்த்துற பொறுப்பு வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற மரங்களை ஒரு 70% வந்து சர்வைவல் ரேட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பொது இடங்கள்ல கல்யாண நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா சர்வைவல் ரேட்டு ரொம்ப கம்மி தான். ஒரு 100 மரம் கொடுத்தோம்னா ஒரு 10 மரம் சர்வைவல் ஆகிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. விவசாயிகள் கையில ஒரு வருமான வாய்ப்போட அவங்களோட விவசாயமா நம்ம கொடுக்கறதுனால சர்வைவல் ரேட் வந்து ஒரு 70% இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம 1,10,00,000 மரங்கள் இலக்கு வச்சு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% நம்ம அந்த இலக்கை நாம எட்டியிருக்கோம். எங்களோட சேவை வந்து மானிய விலையில் நம்ம கொடுக்குறோம், ஃபீல்டு விசிட் பண்ணி பார்க்குறோம், தொடர்ந்து நம்ம வந்து ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சேவை வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிள்ளைங்களாம் வந்து பார்வையிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் நம்மளோட களப்பணியாளர்கள் இருக்காங்க. இதுக்கான ஒரு பொதுவான ஒரு செல்போன் நம்பர் நான் இப்போ நம்ம சொல்றோம். 800009 800009. இது தமிழ்நாட்டுக்கான நம்பர். நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாவட்டத்தோட தொடர்பு எண்ணை வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப ஈரோட்டுக்கான தொடர்பு எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9342976546 9342976546. இந்த எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல உங்க கள ஆய்வுக்கு நாங்க வர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.